வேதத்தை நான் வாசிச்சா எனக்கு புரியாது என்று சொல்லி உங்களில் யாரும் என்ன செய்யக்கூடாது என்றால் யோசிக்க கூடாது. காரணம் என்றால் அவர் தகப்பனா இருக்கிறார். அவர் எல்லாவற்றிற்கும் மேல நல்ல தகப்பனா இருக்கிறார். நல்ல தகப்பன் எல்லா பிள்ளைகிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவார். ஊழியக்கார்ட்ட கொஞ்சம் அதிகமாகவும் விசுவாசித்த கொஞ்சம் கம்மியாகவும் பேசுவார்னு கிடையாது. காரணம் அவர் நல்ல தகப்பன். யார் அவரோடு கூட அதிகமாய் பேசுகிறார்களோ அவர்களோடு கூட அவர் அதிகமாய் இடைபடுகிறவராய் இருக்கிறார், பேசுகிறவராய் இருக்கிறார். அப்போ ஒரு அப்பாக்கு 5 பிள்ளைங்க இருக்காங்கன்னா, மூத்த பையன்கிட்ட மட்டும் பேசிக்கிட்டு மீதி 4 பேர்கிட்ட பேசாம மூத்த பையனை வச்சே மித்த 4 பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தா அவர் நல்ல தகப்பனா? இல்ல. அங்க ஒரு கம்யூனிகேஷன் இருக்குமா? இல்ல. நம்முடைய பரமபிதா நல்ல தகப்பன். எல்லா பிள்ளைகிட்டையும் ஒரே மாதிரி பேசுவார். ஒருவேளை உலக தகப்பன்மார் அப்படி என்ன செய்யலாம். ஆனா நம்முடைய தகப்பன் அவர் நல்ல தகப்பனா இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகள் எல்லாரிடத்திலும் அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் மாத்திரமல்ல, அவர் பாவிகளுக்கு தன்னுடைய வழியை என்ன செய்கிறவராய் இருக்கிறார், தெரிவிக்கிறவராய். அப்போ இந்த ஆண்டவர் நம்மோடு கூட என்ன செய்வார்? பேசுவார்.